வணக்கம். 10 நிமிஷத்தில் தயாரிக்கக்கூடிய எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய வெறும் 3 பொருளை கொண்டு ஒரு சுவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோன்னா கேழ்வரகு லட்டு தான். ரொம்ப எளிமையாக 10 நிமிஷத்தில் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு பார்த்தோன்னா எல்லா வயதினருமே எடுத்துக்கலாம். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள்னு எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு லட்டு தான் இது. கேழ்வரகு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சுண்ணாம்பு சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது இது. இப்போ இந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் இந்த லட்டு செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டின கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இந்த கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தயாரித்தது தான். உங்களுக்கு வீட்டில் தயாரிக்க முடியும் அப்படின்னா வீட்டில் செஞ்சு பயன்படுத்துறது சிறந்தது. அப்படி இல்லைனா இன்றைக்கி நிறைய இடங்கள்லேயே உங்களுக்கு முளைக்கட்டின கேழ்வரகு மாவும் கிடைக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ அப்படி இந்த முளைக்கட்டி கேழ்வரகு மாவு தயாரித்தேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல கேழ்வரகை நல்லா அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை அலச வேண்டியதாக இருக்கும். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறையாக இருக்கும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணிப்பையில் போட்டு இது காத்தாட அப்படியே நான் விட்டுட்டேன். ஒரு 12 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன முளை வந்திருக்கும். அதே இன்னொரு ஒரு 12 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக நல்லா முளை விட்டுருக்கும். இந்த மாதிரி முளை விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா விரித்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பொதுவாக கேழ்வரகு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், நீரிழிவு, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த உணவு. ஒரு நாள் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை சலிச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேழ்வரகு மாவு, அதாவது முளைக்கட்டின கேழ்வரகு மாவு தயாராகிருக்கு. இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நான் வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இல்லை எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னும் பொழுது இதில் வறுக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் வானிலையில் கேழ்வரகு மாவு மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிறுதியில் வறுக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் வறுக்கிறது சிறந்தது. ஏன்னா அடியில் அப்படியே பிடிச்சிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு சிறுதியில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை வறுக்கிற மாதிரி இருக்கும். 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்திருக்கும். அதே மாதிரி இது தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூடு உள்ளேருந்து வரும். இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம இதோட 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசம் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் நாட்டு சர்க்கரையினுடைய தரத்தை பொறுத்து, அதனுடைய இனிப்பு சுவையை பொறுத்து அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சிறுதியில் இருக்கக்கூடிய அடுப்பில் இதோட அப்படியே லேசாக ஒரு 1 நிமிஷத்துக்கு திரும்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிறுதியிலேயே இதை கலந்து விடும்போது நாட்டு சர்க்கரையும் அப்படியே நல்லா உருகி கேழ்வரகு மாவோட சேரும். அதே மாதிரி இந்த நெய்யும் கேழ்வரகு மாவோட நல்லா சேரும். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 3 பொருளை வச்சு நம்ம ஒரு லட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அதனால் எந்த பொருளையுமே இதோட நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கடலை எல்லாம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் வறுத்துட்டு சேர்க்கலாம். தேங்காய் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் அவசியமான ஒரு உணவு இந்த கேழ்வரகு. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அன்றாடம் ஒரு லட்டு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது சீரான ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியையும் பார்க்க முடியும். நார் சத்துக்கள், புரத சத்துக்கள்னு நிறைய சத்துக்களும் இந்த கேழ்வரகுல அதிகமாகவே இருக்குது. கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அவசியமான ஒரு உருண்டை இந்த கேழ்வரகு உருண்டை. அன்றாடம் ஒரு உருண்டை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பார்க்க முடியும். ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்கவும் முடியும். அவ்வளவுதான். நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான கேழ்வரகு உருண்டை நமக்கு 10 நிமிஷத்தில் தயாரிச்சிட முடியும். இந்த 1/2 கப் அளவு கேழ்வரகு உருண்டைக்கு எனக்கு 6லேருந்து 8 உருண்டை வந்தது. இது கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும், நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும். ரொம்ப சுலபமாக 3 பொருளை வச்சு நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான கேழ்வரகு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.